அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வெற்றின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கிற விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரே நாளில் எங்களால் இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணல. பட் ஒரு நாள் கண்டிப்பாக ஷைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தோம். ஸோ இந்த பயணத்தில் நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷ்னல் டு இன்லேண்ட் எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்தியா மற்றும் உலக நாடுகள் மத்தியில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸாக என்ன அப்படின்னா, இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய மிசோரம் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து சுதந்திரம் வாங்கின 78 வருஷத்தில் இப்போ தான் அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபஸ்ட்டு ரயில்வே நெட்வொர்க் க்ரியேட் ஆகி ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரன் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ரொம்ப காலமாக ட்ரெயின்ஸை நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அவங்க இப்போ தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் க்ரோயிங் எக்கானமி அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ். பட் லேட் ஆகியிருக்கு, பட் நடந்திருக்கு. ஸோ ஒரே நாள் நடக்கலை, பட் ஒரு நாள் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி பார்த்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகான் சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது நமக்கு பக்கத்து நாடான பங்களாதேஷில் ரீசன்ட் டைம்ஸில் சிறுபான்மையினருக்கு அகெயின்ஸ்டாக நிறையா வன்கொடுமைகள், நிறையா தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹிந்துக்கள் முக்கியமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்கள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. அந்த விதத்தில் 2 வாரத்தில் 4 சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ கடைசியாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, கோகான் சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு ஹிந்து. இவர் அடித்து கத்தியால் குத்தி அவருக்கு தீப்பற்ற வச்சு அவர் எரிச்சிருக்காங்க. அவர் ஓடி போய் குளத்துக்குள்ளே குதித்து தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டாரு. ஸோ இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள், இப்போ 2 வாரத்தில் 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளி உலகளுக்கு தெரிஞ்சு 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியே தெரியாத எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு அமைதியான சூழல் அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஹிந்து அப்படின்ற ஒரு ரிலீஜனில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாருமே ஒரு நல்ல சேஃபான என்வாய்மெண்ட்டில் வாழறதுக்கு கவர்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் அப்படின்றது இதுவரை லான்ச் பண்ணப்படலை. அதுக்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2027 ஆகஸ்ட் 15க்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு புல்லட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இதுவரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தனை சதவீதம் வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த காலகட்டத்தில் ஷார்ப்பாக இந்த டைமில் நாங்கள் முடித்து சர்வீஸ் ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஃபோர்த் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ சென்னையிலேருந்து சூரத் அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு ஹைவே ரூட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 374 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ஹைவே கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து சூரத்துக்கு போகணும் அப்படின்னா 31 மணி நேரம் ஆகும். ரோடு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த புது ஹைவே மூலயமா 17 மணி நேரத்தில் போய் சேர முடியும். சென்னையிலேருந்து சூரத்துக்கு 17 மணி நேரத்தில் போய் சேர முடியும். இதனால் என்ன ஒரு அவுட்கம் இருக்கும் அப்படின்னா, முக்கியமான 2 இன்டர்நேஷ்னல் ஹார்பரில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா இருக்க மும்பை ஹார்பர் இன்டர்நேஷ்னலாக
நிறையா எக்ஸ்போர்ட்ஸுக்கு இம்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்பர். ஸோ இங்கேருந்து முக்கியமான சில கூட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஹார்பரில் ஏறும். அங்கேருந்து வெஸ்ட் சைடு இருக்க நாடுகள் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஷிப்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி கிட்டத்தட்ட 31 மணி நேரம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1.5 நாளுக்கு மேலே ஆகுது. பட் 17 மணி நேரம் அப்படின்றப்போ ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நாள், ஒரு முக்கால்வாசி டேல வந்து இங்கேருந்து ஷிப்மெண்ட் அங்கே போய் சேர்ந்துருது. ஸோ அப்போ எக்கானமி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ 31 மணி நேரம் ட்ராவல் ஆகிற 17 மணி நேரமாக இந்த ஹைவே ஷார்ட் பண்ணப்படும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th நியூஸ் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் விற்கக்கூடிய 2ல் 1 கார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இன்டைரக்டாக ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் இருக்குது. ஏன்னா நிறையா ஜப்பான் கார்ஸ் வந்து இந்தியா அசம்பிள் பண்ணப்பட்டு, இந்தியாவில் மேனுஃபேக்சர் அண்ட் அசம்பிள் பண்ணப்பட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ அந்தளவுக்கு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸோட டேக்அவே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதானி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவாடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக 50 ஜிகாவாட் அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜியை சோலாரை யூஸ் பண்ணி கரண்ட் ஜென்ரேட் பண்ணணுன்ற கோல் 2030க்குள்ளார 2029க்குள்ளார பண்ணணும் அப்படின்ற கோலில் அட் ப்ரெசண்ட்டாக 17.2 ஜிகாவாட் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் டுடே ரீசண்டாக 30.7 மெகாவாட் வந்து புதுசாக ஆட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 17.2 ஜிகாவாட் வந்து சோஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க. 2029க்குள்ளார மீதி அந்த 30 ஜிகாவாட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய 12.8 ஜிகாவாட்டையும் கம்ப்ளீட் பண்ண போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7th நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ், அதாவது வயர் மூலயமா இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸை மொத்தமாக இந்தியாவில் 100 கோடி பேர் பயன்படுத்துவதாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபேக்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. 8th நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபெப்ருக் 1 2026 இருந்து சிகரெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% சிகரெட்ஸ், டொபாக்கோ, பான் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்கூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 40% வரி அமுல்படுத்தப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பிரேசில் நாட்டோட பிரசிடெண்ட்டான லூலா இந்தியாவை வந்து சந்திக்கிறதா இருக்கார், இந்தியாவுக்கு வரதா இருக்கார். ஸோ இந்த அவரோட விசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான வர்த்தகம், ட்ரேடு சம்மந்தப்பட்ட நிறைய டீல்ஸ் வந்து சைன் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 10th நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து 2027 வரை தொடரும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்டில் நம்ம சில செய்திகளை பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு இன்னும் சில முக்கியமான தகவல்களோட இல்லை ஒரு டாப்பிக்கோட டீப்பண்ட் ஒரு டிஸ்கஷன் மூலயமா நம்ம கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த ஜேர்னியில் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஹோல் ஹார்ட்டடாக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட ட்ராவலை எங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் டிசிப்ளின்டாக அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இன்னும் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.